அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து மதுரையில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு சட்னிங்க. அது ரோட்டுக்கடையில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மதுரை பக்கம் வந்தீங்கன்னா இந்த சட்னியை டேஸ்ட் பண்ணாமல் போகாதீங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சட்னி சாப்பிட்றதுக்காகவே மதுரை வரணும்னு அவசியம் இல்லைங்க. இது வீட்டிலே ரொம்ப சுலபமாக செஞ்சலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கெலாம் செம்ம சூப்பரான ஒரு காம்பினேஷனுங்க. இது வந்து தண்ணி தக்காளி சட்னி தான் இது. இப்போ வாங்க எப்படி பார்க்கலாம். ஒரு மிக்சர் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 3 தக்காளியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு சட்னி தான், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். தக்காளியெல்லாம் சேர்த்தாச்சு. இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். 3 தக்காளிக்கு ஒரு பெரிய வெங்காயம். நீங்கள் பெரிய வெங்காயம் பதில் சின்ன வெங்காயம் எடுக்கிறதாலும் நல்லா தான் இருக்கும். சின்ன வெங்காயம் எடுக்கிறதா இருந்தால் ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். 2 சேர்த்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் ஒரு 5 பல் பூண்டு, இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் வத்தல் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 வத்தல் எடுத்திருக்கேன். இந்த வத்தலே பார்த்திங்கன்னா நல்லா காரமாக தான் இருக்குது, அதனால் நான் 3 எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 பிச்சு போட்டாச்சு. இப்போது இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இது இருக்கட்டும். இப்போ வாங்க அடுப்பக்கம் போகலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளான ஒரு சட்னி தான். இன்றைக்கி இட்லி ஊற்றிட்டு இந்த சட்னி செஞ்சிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். இதில் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் தான் சூப்பராக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் உளுந்து சேர்த்துருக்கேன். உளுந்து செவக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் சர்வ் பண்ணணும். அதுவும் ரொம்ப தண்ணியாக நல்லா இருக்காது இல்லையா? அதுக்காக திக்னஸ்க்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு எடுத்திருக்கோம். இதோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மாவு சேர்க்கும் போது அடுப்பு வந்து சிம்மில் இருக்கட்டும். மாவு வந்து கரைஞ்சிடக்கூடாது. இங்கே பாருங்கள், பச்சை வாசனை நல்லாவே போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச சட்னி இதில் சேர்த்துடலாம். நம்ம எதையுமே வதக்கிலாம் அரைக்கவே இல்லை, எல்லாமே பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். இதுவும் பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப சூப்பரான ஒரு சட்னி. இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. பச்சை வாசனை நல்லாவே போயிடுச்சு. இப்போது 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன், அதையே சேர்த்துக்கலாம். 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். நம்ம இன்னும் உப்பு சேர்க்கவே இல்லை. இப்போ நல்லா கலந்து விட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துடலாம். உங்களுக்கு தேவைக்கு ஏற்றப்ப நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்க போகிறோம், ஒரு சின்ன துண்டு வெல்லம் எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறனால சட்னி வந்து இனிப்பாலாம் ஆகாது, டேஸ்ட் தான் கொடுக்கும். இது நல்லா சலசலன்னு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். ஒரு கொதிச்சோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி ரொம்ப சேர்த்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப தனியான மாதிரி தான் இருக்கும். அடுப்பு ஆஃப் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காயிரும். அவ்வளோதாங்க. இது இட்லியோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் அந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் ஆகும். நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.